சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 21/12/2025 அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்தியமாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். இந்த ஒரு தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்க உண்மையிலேயே ஒரு உன்னத ஆன்மா. சித்தர்களோட இந்த ஞான உரைகளை கேட்கறதால உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம சித்தன் அருள் வலைப்பதிவில இருந்து பெரும் மரியாதைக்குரிய அகத்திய மாமுனிவர் அருளியதா சொல்லப்படுற ஒரு செய்திய ஆழமா பார்க்க போறோம். இது கடலுக்கு அடியில இயங்குற ராகு கேதுவோட பிரபஞ்ச ரகசியங்களை பத்தினது. ஒருவேளை இது உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான செய்திகள்ல ஒன்னா கூட இருக்கலாம். ஆமாம், நிச்சயமா. இந்த உரையாடலை நீங்க முழுமையா கேட்கறதுனால கிடைக்க போற நன்மைகளை பத்தி அந்த மூலக்குறிப்பிலேயே முதல்ல சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? என்னென்ன நன்மைகள்னு சொல்றாங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை பத்தின ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இரண்டாவதா, பிரபஞ்ச சக்திகளான ராகு கேதுவோட உண்மையான செயல்பாடு என்னங்கறத பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்க. கடைசியா மூணாவதா, இந்த அறிவன் மூலமா ஒரு விதமான ஆன்ம அமைதி, ஒரு தெளிவு கிடைக்கும்னு அந்த பதிவுல குறிப்பிடுறாங்க. ரொம்ப அருமை. சரி, அப்ப நாம இந்த ரகசியங்களை ஒன்னொன்னா விரிவா பார்க்கலாமா? பார்க்கலாம். அந்த பதிவுல ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய விஷயம் சொல்றாங்களே, எதுக்காக ராகு கேதுவை பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ அழுத்தி சொல்றாங்க? அதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளியே. அகத்திய மாமுனிவரோட வாக்கா அந்த மூலக்குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, ராகு கேதுவை பத்தி நமக்கு ஒரு சரியான புரிதல் இருந்தா இந்த உலகத்தையே வரப்போற ஒரு பெரிய பேரழிவிலிருந்து காப்பாத்த முடியுமா? என்னது, உலகத்தையவா? இது தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே. ஆமாங்க, இது ஒரு உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவங்களை எப்படி நாம முழுமையா புரிஞ்சுக்கிறது? சும்மா புத்தகங்கள் படிச்சா போதுமா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அந்த மூலக்குறிப்பு ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னன்னு? வெறும் அறிவாலேயோ இல்ல விவாதங்கள்னாலேயோ அவங்கள உணரவே முடியாதாம். அப்போ வேற எப்படி? தவம், அந்த ஆழ்நிலை தியானம் மூலமா மட்டும்தான் அந்த தெய்வீக சக்திகளை முழுமையா உணர முடியும்னு அந்த பதிவு சொல்லுது. வேற வழியே இல்லையா? ஓ, அப்போ இது அறிவை தாண்டிய ஒரு அனுபவ பயணம். சரி, அவங்களோட குணம் எப்படிப்பட்டது? அவங்கள நல்லவங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல கெட்டவங்கன்னு எடுத்துக்கிறதா? இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ரெண்டுமேவா? ஆமா, அதுதான் அவங்களோட இரட்டை இயல்பு. அவங்க இன்பத்துக்கும், அதாவது சந்தோஷத்துக்கும், அதே நேரத்துல அழிவுக்கும் காரணமா இருக்காங்கன்னு அந்த குறிப்பு சொல்லுது. ஆச்சரியமா இருக்கே. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு சக்தி இருந்தாலும் அவங்க மற்ற கிரகங்களுக்கு கீழ்நிலையில இருந்துதான் செயல்படுறாங்கன்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் முரண்பாடா இல்லையா? உலகையே ஆட்டி வைக்கிற சக்தி, ஆனா மத்த கிரகங்களுக்கு கட்டுப்பட்டதுங்கிறது. சரி, இப்ப நாம உரையாடலோட உச்சகட்டத்துக்கு வருவோம். அவங்க எங்க இருக்காங்க? அவங்களோட இருப்பிடம் பத்தி அந்த மூலக்குறிப்புல சொல்லப்பட்டிருக்கிற அந்த திகைப்பூட்டும் தகவல் என்ன? இத கேட்டா உண்மையிலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த பதிவின்படி அவங்க இலங்கைக்கு தெற்கு பகுதியில. இலங்கைக்கு தெற்குலையா? ஆமா, கடலுக்கு மிக மிக ஆழத்துல இருக்கிறதா சொல்றாங்க. கடலுக்கு அடியிலையா? ஆமாங்க, அங்க சுறாக்கல் அப்படின்னு ஒரு விசேஷமான கல் இருக்காம். அத மையமா வச்சு அவங்க இடைவிடாம நீந்திக்கிட்டே இருக்காங்களாம். சுறாக்கல்லா? அது என்ன கல்? அதோட பங்கு என்னவா இருக்கும்? அத விளக்க ஒரு அருமையான உவமையா அந்த குறிப்புல இருக்கு. சொல்லுங்க. இப்போ நம்ம கண்ணுல இருக்கிற லென்ஸ் வழியா ஒளி ஊடுருவி வெளியே ஒரு பிம்பம் தெரியுது இல்லையா? ஆமா. அதே மாதிரி ராகு கேதுவோட சக்தி, அதோட சாரம் அந்த சுறாக்கள் வழியா ஊடுருவிதான் இந்த பிரபஞ்சத்துல வெளிப்படுதான். ஓ, அப்ப அந்த கல் ஒரு காஸ்மிக் லென்ஸ் மாதிரி செயல்படுது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அவங்க சக்திய பரப்புற ஒரு ஊடகமா அது இருக்கு. ஆஹா, இந்த அற்புதமான உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய கருத்துக்கள் சில இருக்கு. ஆமா. 1, அந்த மூலக்குறிப்பின்படி ராகு கேது பத்தின சரியான ஞானம் இருந்தா உலகையே பேரழிவிலிருந்து காக்க முடியும். சரி. 2, அவங்கள பத்தின முழு உண்மைய வெறும் அறிவால இல்ல, தவம் செஞ்சுதான் உணர முடியும். மிக முக்கியம். 3, அவங்க இலங்கைக்கு தெற்கே கடலுக்கு அடியில இருக்கிற சுறாக்கல் அப்படின்னு ஒரு கல்ல மையமா வச்சு இயங்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இதுதான் சாரம்.
இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள். இது மாதிரியான தெய்வீக செய்திகள் இது எல்லாருக்கும் போய் சேரணும். நீங்க இந்த ஞானத்தை உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகிருங்க. தயங்காம இத நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது. இது எல்லாருக்குமான பொதுவான ஒரு ஞானம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாதிரி வழிகாட்டுற செய்திகளை பகிரும்போது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. சித்தர்களோட இந்த அருள்வாக்க இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.